بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக ஒரு மனிதன் பள்ளியிலே நுழைகின்ற போது, ஒரு மனிதன் பள்ளியிலே இஷா தொழுகையை தொழுவதற்காக வேண்டி பள்ளியிலே நுழைகிறான். நுழைந்ததற்கு பிறகு ததக்கர, அவன் ஞாபகம் செய்கிறான், அன்னஹு லம் யுஸல்லில் மகரிப, மகரிபை தொழவில்லை என்று ஞாபகம் செய்தால், இஷா தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது, பள்ளியிலே நுழைகின்ற பொழுது இஷா தொழுகை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் அவன் ஞாபகம் செய்கிறான், அன்னஹு லம் யுஸல்லில் மகரிப, மகரிபை தொழவில்லை என்ற ஞாபகம் வருகின்ற பொழுது இப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவன் ஜமாஅத்தோடு மகரிபு தொழுகையின் நியத்தை கொண்டு ஜமாஅத்தோடு அவன் நுழைவான். இமாமுடைய தொழுகையிலே அவன் நுழைந்து கொள்வான். ஆனால் பின்னியத்தி ஸலாத்தில் மகரிபு தொழுகையின் நியத்தை கொண்டு ஜமாஅத்தோடு அவன் நுழைவான். அவ்வாறு வைதா காமல் இமாம் இல ரகாத் ராபியா, நாலா ரகாத்திலே இமாம் எழுந்தால், இப்பொழுது அந்த மகரிபு தொழுகைக்காக இஷா தொழுகையோடு சேர்ந்து தொழுத மனிதன் அவனுடைய 3 ரகாத்திலே அவன் உட்கார்ந்திருக்க வேண்டும். உட்கார்ந்து இமாம் 4 ரகாத்தை பூர்த்தி செய்து சலாம் கொடுக்கும் வரை அவன் எதிர்பார்த்திருப்பான். இமாம் சலாம் கொடுத்ததும் அவரோடு சேர்ந்து அவன் சலாம் கொடுப்பான். இந்த தேர்வு அவனுக்கு இருக்கிறது. இன்னொரு தேர்வு இருக்கிறது, வலகன் துசல்லிம சும்ம ததுகுல் மா லிமா ஃபீமா பக்கிய மின் ஸலாத்தில் இஷா, இமாம் 4 ரகாத்துக்கு எழுந்ததற்கு பிறகு 3 ரகாத்தை நீங்கள் பூர்த்தி செய்து சலாம் கொடுத்து இஷா தொழுகையிலே இமாமுடைய 4 ரகாத்திலே நுழைவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நேரத்திலே லா யதுர் இஹ்திலாஃபு நிய்யதி பைன் இமாம் வல் மஅமூம் அலா ஸஹீஹ் மின் அக்வாலி அஹ்லில் இல்ம், அறிஞர்களின் கருத்துக்களிலே மிக சரியான கருத்தின்படி இமாம் மஅமூமுக்கு மத்தியிலே ஏற்பட்ட நிய்யத்தின் குளறுபடிகள், முரண்பாடுகள் அவனுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 3வது ஒரு சந்தர்ப்பம், தனியாக மகரிபு தொழுகையை அவன் தொழுது பின்னர் ஜமாஅத்தோடு சேர்ந்து இஷா தொழுகையோடு சேர்ந்து அவன் தொழுவான். இஷா தொழுகை நின்றும் கிடைத்ததை அவன் அடைந்து கொள்வான், மிகுதியை அவன் பூர்த்தி செய்வான். ஃபலா பாஸ, அவ்வாறு தொழுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.